ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கன்னி ராசிக்கு எப்போது பணம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் பார்க்குறோம். இப்போ எப்போது பணம் வரும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் நேரத்தை குறித்து சொன்னால் நல்லாயிருக்கும். மாதங்கள் அல்லது காலங்களை நீங்கள் குறித்து சொல்லணும் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. முதல்ல எப்படி பணம் வரும், அப்புறம் எப்போது பணம் வரும். அதனால் இந்த கன்னி ராசியிலேருந்து எப்படி பணம் வரும், எப்போது பணம் வருங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறோம். ஏன்னா பல பேர் இந்த பணம் இரட்டி பார்க்கணுன்னா நீங்கள் இப்படி வரும், அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நிச்சயமாக சாத்தியமே இல்லை. உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிட்டு உருண்டு பிறண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டுன்னு ஒரு பழமொழி கிராமங்களில் சொல்லுவாங்கள்ல. உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டிங்கிறது ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சிக்கலாமே தவிர எப்போ கிடைக்கும், என்ன கிடைக்கணும், எப்போ பிளான் பண்ணணுங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல யோசித்து சொல்ல வேண்டிய பலனாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல சொல்கிறேன். இப்போ கன்னி ராசியை பொறுத்தவரை எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் பணத்தை தரக்கூடிய கிரகம், அதாவது நேரடி பணத்தை தரக்கூடிய கிரகம். அதே போல் 8ஆம் இடம்ங்கிறது மறைமுக தனத்தை எப்போதாவது வரக்கூடிய திடீரென்ற ஒரு தனத்தை தரக்கூடியது. 11ஆம் இடம்ங்கிறது மற்றவர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள், லாபம், நண்பர்கள், மூத்தோர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடியது. இப்போது கன்னி லக்னத்துக்கு பார்க்குறதா, கன்னி ராசிக்கு பார்க்குறதா அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எந்தெந்த இதுலேருந்து வருவாய் வருங்கிறத உங்கள் ஜாதகத்தை அடிப்படையாக பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு உங்களுடைய ராசியை வச்சு பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடம், அந்த ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் கோச்சார ரீதியாக இன்றைக்கி எந்தெந்த இடத்துல இருக்குது, அடுத்த மாதம் எங்கே இருக்கும், இதை அடிப்படையாக வச்சு பணத்தை பார்த்துக்கோங்க. அப்போ லக்னத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும், ராசியையும் பார்த்துக்கணும். ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்தை பார்த்துக்கோங்க. அன்றாட வாழ்க்கையில் உங்கள் ராசியை மையப்படுத்தி பார்த்துங்கிறத தெரிஞ்சுட்டு தான் நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். கன்னி ராசி அப்படின்னு பார்க்கும்போது கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் சுக்கிரன். அது எந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்க பார்க்கும்போது இந்த கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் கன்னி ராசியிலேயே இருந்தால், அதாவது 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் ராசியிலேயே இருந்தால், இந்த இடத்துல சுக்கிரன் நீச்சமாகிறதுனால அப்போ இவங்க ஏதாவது ஒரு தொழில் செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நாய் விற்கிற பணம் குறைக்க போகுதா, அது மீன் விற்கிற பணம் ஸ்மெல் வரப்போகுதா அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அவர்களுக்கு பணம் வரும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு வகையில் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பணம் வராமல் இருக்கும். அல்லது இந்த மாதிரி சில தொழில்கள் அவங்களுக்கு வெளில என்ன செய்கிறோம், என்ன தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறத வெளியில் சொல்லாமல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சில ரூட்டில் வரும். அதுக்குன்னு தவறான ரூட்டுன்னு நினச்சிக்க கூடாது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்க சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க தொழில் இருக்காது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் நேரடி வருவாயை குறிக்கக்கூடியது. அடுத்தது இந்த சுக்கிரன் 2ஆம் வீட்டில் துலாம் ராசியில் இருந்தால் இது ஆட்சி பெற்ற வீடு இல்லையா. அப்போ அவர்களுக்கு பணம் எந்தெந்த வகையில் வரும்னா சுக்கிரன் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நறுமண பொருட்கள், வாசனை பொருட்கள், மசாலா பொருட்கள், இப்படி பல விஷயங்களை சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணிமணிகள், வாட்டர் இப்படின்னு சொல்லுது. அப்போது அடுத்தது கல்வியவும் சொல்லுது. ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா அசுரகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத சில ரகசியங்கள்லாம் இவர் கண்டுபிடிச்சி உடைச்சி சொல்லுவார். அடுத்தது வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்திலே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அருமையாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல விஷயங்களை பேசக்கூடிய, அது மூலமாக சம்பாதிக்கிறவர்களாக இருப்பாங்க. நல்ல ஜோதிடர்களாகவும் சில பேர் இருப்பாங்க. அடுத்தது வாக்கு மூலமாக சம்பாதிக்கிறது, துணிமணிகள் மூலமாக சம்பாதிக்கிறது, நீர் சம்பந்தப்பட்ட துறைகளால், தொழில்களால் சம்பாதிக்கிறது, இப்படி பல விஷயங்களால் அவர்கள் சம்பாதிப்பவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 3ஆம் இடமான விருச்சிகத்தில் இருந்தால் அது செவ்வாயுடைய வீடு. இது 2ஆம் அதிபதிங்கிறதுனால நறுமண பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும், வியாபாரம் அதிகமாக இருக்கும். அடுத்தது இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்ங்கிறதுனால சுக்கிரனுங்கிறது சுக்கிராச்சாரியர் ரகசியங்களை கண்டுபிடிப்பவருங்கிறதுனால பல பேருக்கு பார்த்திங்கன்னா இது நிறைய துறைகளில் சவாலாக இருக்கக்கூடிய சில நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னா இவங்க கண்டுபிடிப்பாங்க. இது வரைக்கும் என்னென்ன மைனஸ் போயிட்டுருக்கு, ஒரு ப்ராஜெக்டில் எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் ஆகுது, இது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா அதை கண்டுபிடிச்சி நிறுத்துறது மட்டும் இல்லை, அதை தடுத்து நிறுத்துகிற வேலையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்து 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இது முதல்ல சிறு பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ சுற்றுலாக்கள், சுற்றுலா சார்ந்த தொழில்கள் மூலமாக இவர்களுக்கு வருவாய் ஈட்டலாம். ரிசார்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம், அல்லது ட்ராவலிங் ஏஜென்சிகளுக்கு சில டிக்கெட் புக்கிங்லாம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த 3ஆம் இடம் தொடர்பான விஷயங்கள் மூலமாக இவங்க வருவாயை ஈட்டுவார்கள். அடுத்து 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருந்தால் இங்கே நல்லா பார்க்கணும். வாக்குஸ்தானாதிபதியை வித்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்குது. அதுவும் குருவுடைய வீடு. அப்போ குருவுடைய வீடாக இருக்கிறதுனால 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்குது. இது ஒரு சுபக்கிரகம் ஃபஸ்ட்டு.
அதாவது 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் அடுத்து 4ஆம் இடத்துல இருக்குன்னா அதுவும் ஒரு சுப கிரகத்தோடைய வீடு. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வாக்குகளால் பேசக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக அது சொன்னாலே சில விஷயங்கள் நல்லா பலிக்கும். ஜாதகமே சரியில்லைங்க, இது வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும், நீ வந்து ஜெயிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த சொல்பவன் சொல்லும் ஜோதிடத்தால் எல்லா நலனும் உண்டாகும் இல்லையா. சில ஜோதிடர்கள் வாயை திறந்தாலே வந்து அபசகனமாக வந்துட்டுருக்கோம். உனக்கு இந்த தோஷம் தான் இருக்குது, உனக்கு இந்த கர்மா நீ மிஞ்சி வரவே முடியாது, உனக்கு இந்த முடக்கு ராசி உடச்சிக்கிட்டு போகுது, அடுத்தது இப்படி தான் சொல்லிக்கிட்டு பயமுறுத்திட்டு இருப்பாங்களே தவிர, இந்த மாதிரி வாக்குஸ்தானாதிபதி சுபக்கிரகமாக இருந்து அது வித்தை ஸ்தானத்திலிருந்து கேந்திராதிபத்திய தோஷங்கள் எதுவும் பெறாமல் இருக்கிற பட்சத்தில் அற்புதமான பலன்களை கொடுக்கும். அழகான வழக்கறிஞர்களாக இருப்பாங்க, நல்ல ஜோதிடர்களாக இருப்பாங்க, வாக்குகள் நல்ல பேச்சாளர்கள் இருக்காங்கல்ல. எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுடைய பேச்சை வந்து இப்படி கண் சிமிட்டாமல் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அதுபோல். அப்புறம் 4ஆம் இடம் அப்படின்னு வரும்போது அது வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம், நிலங்கள் சம்மந்தப்பட்ட தொழில்களை பற்றலாம், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நிறைய பேருக்கு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவர்களுக்கு வருவாய் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். அடுத்து கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5ஆம் இடமான மகரத்தில் இருந்தால், மகரம்ங்கிறது இந்த இடத்துல 5ஆம் இடமாக பார்க்குறோம், அது ஒரு சனியோட வீடு இல்லையா. கடுமையாக உழைக்கிறவர்கள் அந்த மாதிரி இருந்து அதில் தான் அவர்களுடைய எண்ணம் அதிகமாக போகும். 5ஆம் இடம் எப்படின்னா உழைப்பு சார்ந்து இருக்கும், அதே சமயத்தில் கடும் உழைப்பு, அதாவது லேசான உழைப்பை செலுத்தி ஓரளவு அதிகமான வருவாய் ஈட்டக்கூடிய அந்த புத்திசாலித்தனமான அணுகுமுறைகள் அவர்கள்ட்ட இருக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மனம் மகிழ்ச்சியை ஒட்டி நம்ம சொல்கிறோம். சனிங்கிறது என்ன, இப்போ நீங்கள் ஒரு பழைய அருங்காட்சியக சாலைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சனினாலே ஒரு பழமையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தானே. இந்த பழைய காலத்து நகைகளை வாங்கி சில பேர் விற்பாங்க தெரியுங்களா, அரண்மனையில் ஏலம் விடுறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் இந்த 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் வந்து அது சனியோட வீடாக இருக்கிறதுனால பழங்கால கலை பொருட்கள், சில பேர் பார்த்திங்கன்னா பழங்கால நாணயங்கள்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமாக லாபத்தை ஈட்டுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மனதுக்கு லயம் தரக்கூடிய இசைகளை வந்து உருவாக்குறது, கேசட்டுகளை உருவாக்குறது, நல்ல கதை கவிதை கற்பனைகளை சொல்கிறது, இப்படி 5ஆம் இடம் தொடர்பான விஷயங்கள். இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு எப்படி பயிற்சி சொல்லி கொடுக்கறது, குழந்தைகளுக்கு ஒரு திறனை எப்படி மேம்படுத்துறது, விளையாட்டு திறனை மேம்படுத்துறது, மெமோரியை வந்து மேம்படுத்துறது, அடுத்தது வந்து ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி சப்ஜெக்டில் சொல்லிக் கொடுக்குறது, இப்படியெல்லாம் பார்க்குறீங்கள. அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் மூலமாகவும் அதிக வருவாய் கிடைக்கும். அது சனியாக இருக்கிறதுனால பழசை வாங்கி இப்போ நிறைய இப்போ பண்ணுறோம் இல்லையா, ரீமிக்சிங்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, பழைய படங்களை வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டரேஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை திரும்ப வந்து அதை நல்ல கலருக்கு கொண்டு வந்து இப்போ நிறைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். இப்போ கர்ணன் படம், எம்ஜிஆருடைய பல படங்கள்லாம் கலர் ஆக்கிலாம் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுவாக எடுத்துக்கலாம். இதே 2ஆம் அதிபதி கன்னிய இலக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருந்தால், கும்பராசியில் இருந்தால், பொதுவாக இது எந்த கிரகமாக இருந்து இது 6ஆம் இடத்துல இருந்தாலும் அது ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருப்பதனால் அது வந்து ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். சில பேர் வந்து சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு இருந்தால் கூட, ஏதோ ஒரு விஷயத்துக்காக செய்தால் கூட அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தேவையான படம் கடனாக வருதோ, இல்லை யாராவது கொடுக்குறாங்களோ, இல்லை வந்து நான் திரும்ப தரேன்னு வாங்கிட்டு இவங்க கொடுக்காமல் இருக்காங்களோ, அதெல்லாம் தெரியாது. ஆனால் அது வந்து அவர்களுக்கு தேவையான விஷயம் எங்கேருந்தாவது கிடைச்சிடும். இப்போ 6ங்கிறதுனால சில பேர் தொழில் பண்ணி ஈட்டுவாங்க, சில பேர் தொழிலாளர்களை பயன்படுத்தி ஒரு வேலையை அவங்கள செய்ய சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது மூலமாக அவங்களோட உழைப்புலேருந்து இவங்க ஒரு லாபத்தை எடுக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வேலைகளும் நடக்கும். இது வந்து உணவு சார்ந்த தொழில்களும் சில பேருக்கு கை கொடுக்கும். உணர்வுன்னா நேரடி உணவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ரெசிபிலாம் சொல்லி கொடுத்து மசாலாஸ்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, இந்த பவுடர் அந்த பவுடர், இந்த 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 சாயத்தை போடுங்க, இந்த மசாலாவை போடுங்கன்னு, அந்த மாதிரி பொருட்கள் கூட இவர்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை பொருட்களில் நறுமணம் கலந்த பொருட்கள், இப்போ சாதாரணமாக சாம்பிராணி போட்டோம்னா 2 வீட்டுக்கு வாசனை வருதுன்னா இதை போட்டிங்கன்னா அந்த தெரு முழுக்க வாசனை அடிக்கும் சாருங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மெருகூட்டப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட நறுமண பொருட்கள் எல்லாமே அவர்கள் கூட அந்த விஷயங்கள் ஆலயம் தொடர்பானது, அந்த மாதிரி தொடர்பான விஷயங்களில் அவங்க இருப்பாங்க. அடுத்து இந்த 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்தால், கன்னியா லக்னத்தை பொறுத்தவரை 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவி மூலமாக வருவாய் கிடைக்கணும், நேரடியாக போயிடக்கூடாது. இந்த இடத்துல 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதுங்கிறது இது வந்து கலத்திரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு இடமா வந்துடும். அப்போ அவர் வந்து 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகமாக இருந்தாலும் கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானத்திலே இருப்பது வந்து ஒரு பாதிப்பு தானே. அப்போ வந்து இவர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் தொடர்பான நிறைய பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். சிலருக்கு வந்து திருமணம் தள்ளி கூட போகிறது உண்டு. இந்த சுக்கிரனை வேறு ஏதாவது கிரகங்கள், குருவோ சனியோ செவ்வாயோ இது போல் ஏதாவது ஒரு கிரகங்கள் பார்வை செய்திருந்தால் அது அவர்களால் பெனிஃபிட் உண்டு.
அப்படி ஒரு வேளை வந்து அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை சனி குரு இது ஏதாவது பார்த்துருந்தால் மனைவி மூலமாகவும் அவர்களுக்கு வருவாய் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து இந்த இடத்துல ரொம்ப எதுவும் பெருசாக இருக்கிறது இல்லை. சுக்கிரனை பொறுத்தவரை 7ஆம் இடம், அது ஆட்சியாக இருந்தாலும் சரி உச்சாம் இடம் இருந்தாலும் சரி, சுக்கிரனை பொறுத்தவரை 7ஆம் இடம்ங்கிறது ஒரு பாதிப்பு தான். அதை மற்ற கிரகங்கள் பார்வை செய்யும்போது ஓரளவு அதுலேருந்து லேசாக விடுதலை கிடைக்குமே தவிர இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக எடுத்துக்க முடியாது. அடுத்து கன்னியா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருந்தால், 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருந்தால் மறைமுக தன வருவாயை நிறைய பெறுவார்கள். இவர்களை பொறுத்தவரை 8ஆம் இடத்து சுக்கிரனுங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்புள்ள நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12ங்கிறது சக்ஸஸ்ஃபுல் விஷயந்தான். இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைமுகமான பல விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து டக்குன்னு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க நேரடியாக எப்படி வருவாய் ஈட்டுறாங்கன்னு மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாத லெவலுக்கு வருவாய் ஈட்டுவாங்க. இப்போ சில ஜோசியர்கள் இருப்பாங்க இல்லையா, சில ஜோசியர்கள் வந்து நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க. ஆனால் வெளியில் தெரியாது இல்லையா, ஒரு நாளைக்கு எத்தனை பார்த்தாங்க அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. சில பேர் இருப்பாங்க, நீங்கள் வந்து இப்போ உடனே ஜோசியம் பண்ணால் 5000 ரூபா, 10 நாளுக்குள்ளே வேணால் 10,000 ரூபா, அதுக்கப்புறம் வந்து உடனே நேரடியாக பார்க்கணுன்னா 20,000, 30,000 இப்படியெல்லாம் பில்லு போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உட்காந்த பிறகு கண்டிப்பாக இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும், அந்த மாதிரி பூஜை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இதை நம்ம பார்க்க முடியாது இல்லையா. இப்படி ஜோசியர்களுக்கு மட்டும் சொல்ல, பல துறைகள்லேயும் அந்த மாதிரி பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. ஜோசியத்தை மட்டும் ஏன் சொல்கிறோன்னா, இது வழிகாட்டுற கலை, இதை வியாபாரமாக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா. பொதுவாக 8ஆம் இடத்துல சுக்கிரன், அதுவும் மேஷத்தில் இருக்கிறது பெரிய மைனஸ்லாம் கிடையாது. இவர்களுக்கு தேவையான பணம் எங்கிருந்தாவது வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அது எந்த ரூட்டில் வருதுங்கிறத பெரிய அளவுக்கு நம்ம யோசிக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் கன்னியா லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில், கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்தால், 9ஆம் இடம்ங்கிறது எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம், தேடி வரக்கூடிய தனம் அப்படி தானே சொல்லுவோம். இவர்களுக்கு வந்து பணம் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. தந்தை வழியில் பணம் கிடைக்கலாம், உயர்கல்வி மூலமாக பணம் கிடைக்கலாம், உயர்கல்வி அடுத்தவர்களுக்கு போதிப்பதன் மூலமாக பலன் கொடுக்கலாம். அடுத்தது வந்து புத்தகங்கள் வெளியிடுதல், புதிய இன்றைக்கி தான் புத்தகங்கிற ஃபார்மெட் மாதிரி டிஜிட்டல் விஷயங்களில் நிறைய வெளியிடுதல், புது வெளியீடுகளை கொண்டு வர்றது மூலமாக லாபத்தை ஈட்டலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழியில் சொத்துக்களும் கிடைக்கும். தந்தை வழி மூலமாக வருவாய் கிடைக்கிறதுக்கும் சில சொத்துக்களோ இல்லை வந்து சில வருவாய் டெபாசிட் இந்த மாதிரி இடங்கள் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இது 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்குறத விட அது ரிஷபம், அது சுக்கிரனுடைய சொந்த வீடும் அப்படின்னு பார்க்கும்போது வாகனங்கள் மூலமாக நிறைய பேருக்கு வருவாய் ஈட்டுறதுக்கும் வருவாய் இருக்குது. அதே போல் சில பேர் விவசாயங்கள், கால்நடை இந்த மாதிரி தொழில்களை செய்தும் வட்டிக்கு விடுறவர்கள் கூட சில பேர் இருப்பாங்க. அடுத்தது வங்கிகளில் பணியாற்றுவதன் மூலமாகவும் சில பேருக்கு வருவாய் கிடைக்கும். லேடிஸ் ஹாஸ்டல்லாம் வச்சு சில பேர் நடத்துகிறாங்கல்ல, அவர்களுக்கு கூட இந்த மாதிரி வருவாய் கிடைக்குங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அடுத்து சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருந்தால், 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு. அப்படின்னா கூட இந்த சுக்கிரனுங்கிறது பொதுவாகவே இந்த சுப கிரகங்கள்லாம் கேந்திரங்களில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. 10ஆம் இடத்தில் இருக்கும்போது 2 விதமான வருவாயை அது கொடுக்கும்னு எதிர்பார்த்தா கூட சுக்கிரனுக்குரிய சில நெருக்கடிகளும் அதை சேர்த்து கொடுத்துரும். ஏன்னா சுக்கிரனோட நெகட்டிவ்ஸுங்கிறது அந்த கேந்திர ஸ்தானங்களில் உட்காரும்போது சுபக்கிரகங்களுக்கே உள்ள சிக்கலை இது கொடுக்குறோம். அப்போ இவர்களுக்கு வந்து விரும்பி செய்கிற தொழிலை விட ஒரு தொழிலை ஏதாவது செஞ்சுருவாங்க, அது வந்து கடைசியாக அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாதனால வேறு ஒரு தொழிலையும் சேர்த்து செய்வாங்க. அந்த தொழில்கள் மூலமாக அவங்க வருவாய் ஈட்டுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு மூலமாக வருவாய் ஈட்டினா கூட பெரிய அளவுக்கு மனசுக்கு அது நிறைவு கொடுக்குற வகையில் இருக்காது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருந்தால், பொதுவாக 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 11ஆம் இடத்தில் இருக்குது ரொம்ப சிறப்பு. தொட்டதெல்லாம் தொடங்கும். நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் பணம் வருங்கிறத எடுத்தால் கூட இந்த இடத்துல கவனமாக பார்க்க வேண்டியது சுக்கிரனுக்கு கடுமையான பகை வீடு கடகம். அப்போ கன்னியா லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் உட்காரக்கூடிய அந்த சுக்கிரனுங்கிறது பெரிய அளவுக்கு பலன்களை கொடுக்காது. பணம் கொடுத்துக்கிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்குமா, இல்லை வந்து எந்த நோக்கத்துக்காக ஒரு இடத்துலேருந்து நீங்கள் உங்களுக்கு பணம் வந்து சேருதோ அந்த நோக்கம் நிறைவேறுதா அப்படிங்கிறது ஒரு பாதிப்பு கொடுக்கும். அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். பெரிய அளவுக்கு அப்படியே 11ஆம் இடத்துல இருந்தாலே அள்ளி கொடுத்துரும், லாபம் கொடுத்துரும் நினைக்கக்கூடாது. ஏன்னா சுக்கிரனுக்கு கடகம்ங்கிறது ஒரு கடுமையான பகை வீடு. ஓகே, அடுத்தது 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருந்தால், பொதுவாக 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது ஓகே. அடுத்தது வெளிநாட்டு மூலமாக பணம் வரும்போது அது ஓகே. வெளிநாட்டுகளில் வேலை பார்க்குறது, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இங்கேருந்து வேலை பார்க்குறது, அல்லது வெளிநாட்டில் போய் தொழில் செய்கிறது, அல்லனா நம்ம ஃபேமிலிக்கு நமக்கு உறவினர்கள் யாராவது நம்ம பிள்ளையோ அப்பாவோ வெளிநாட்டிலேருந்து அவர்கள் மூலமாக நமக்கு வருவாய் கிடைக்கிறது, இதெல்லாம் நடந்தால் கூட இந்த இடத்துல கடகம் எப்படி சுக்கிரனுக்கு கடுமையான பகை வீடோ அது மாதிரி சிம்மமும் கடுமையான பகை வீடுங்கிறதுனால
இருக்கும் பணமெல்லாம் வரும்போது தவிர போதுமான அளவுக்கு இந்த பணம் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு கைக்கு கொடுக்காது. ஏன்னா இதுவும் 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் பண வருவாய் பாதிக்காதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு எந்த வீடுங்க பார்க்கணும். சுக்கிரனுக்கு பகை வீடு. சுக்கிரனை பொறுத்தவரை கடகத்தில் இருந்தாலும் சிம்மத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்காது. அந்த இடத்துல இருந்து திசையை நடத்தினா கூட அந்த திசை வந்து நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கிட்டு தான் பார்க்கணும். பணமெல்லாம் வரும் போகும் எல்லாமே தவிர எந்த நோக்கத்துக்காக அந்த பணம் நமக்கு வந்ததோ அந்த நோக்கத்துக்கு பயன்படாமல் போகும். அடுத்தது வர்ற பணம் வந்து நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுதான் கன்னி ராசியை பொறுத்தவரை கோச்சாரத்தில் கிரகங்கள் இந்த சுக்கிரன் எங்கெங்கே மூவ் ஆகிட்டுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பணம் வரும். லக்னத்தை பொறுத்தவரை கன்னி எந்த இடத்துல இருக்கோ அந்த துறை சார்ந்து அவர்களுக்கு பணம் வரும். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு எப்படியெல்லாம் பணம் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம்ல. எப்போது பணம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ இவங்க கன்னி ராசியாக பிறந்து இந்த சுக்கிரன் வந்து இப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கேன்லே 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் இந்த மாதிரி இடங்களில் சேர்ந்து வரும்போது அவர்களுக்கு அந்தந்த ரூட்டில் ராசியில் பணம் கிடைக்கும். அப்போ இந்த சுக்கிரனுக்கு வந்து சூரியனோட நெருக்கமான பாகைகளில் சேர்க்கை வரும்போது இந்த வருவாய் பாதிக்கப்படும். அதே போல் சுக்கிரன் கேதுவோடு சேரும்போதும் இந்த வருவாய் பாதிக்கப்படும். மற்ற இடங்கள் வந்து சனியோடலாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா ரொம்ப நிறைய அள்ளி கொடுத்துரும். அதனால் நெகட்டிவ் கிடையாது. இந்த கோச்சார சுக்கிரன் குருவோடு சம்மந்தப்படும் போது நெருக்கடியை கொடுக்கும். அப்போ எடுத்துக்கலாம் சுக்கிரன் ஒரு மாதத்துக்கு ஒரு அந்த கட்டம் ஒரு கட்டமாக மாறிக்கிட்டு இருக்கும். உங்கள் கன்னி ராசியிலேருந்து சுக்கிரன் எந்தெந்த இடத்துக்கு போகுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த சுக்கிரனுடைய சேர்க்கை சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு போகும்போது பெரிய நன்மை கொடுக்காதுன்னு சொல்லிட்டோம். அதே போல் இந்த சுக்கிரன் குருவால் பார்வை செய்யப்பட்டால் நல்ல பலன்களை கொடுக்கும். குருவோட சேரும்போது நல்ல பலனை கொடுக்காது. அதே போல் இந்த ராசி கோச்சார சுக்கிரன்கிறது சூரியனோட நெருக்கமான பாகை ஆகும்போது அது அஸ்தங்கமாகவும் நல்ல பலனை கொடுக்காது. அதே போல் இந்த கோச்சார சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கேதுவோட சம்மந்தப்படும் போதும் நல்ல பலன்களை கொடுக்காது. மற்றபடி இந்த சுக்கிரனோட இயக்கத்தை வச்சு நீங்கள் உங்களுக்கு எப்பப்போ பணம் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.